ஆவி உலகின் விதிகள். கிருத்திகா பிரபாகரன் யூடியூப் சேனலுக்காக உங்கள் மதுஷாய் தொடர்கிறது. பிறக்கும் போதே மக்கள் கர்வத்துடன் பிறக்கின்றனரா, அல்லது அப்பண்பு நலனை அவர்கள் காலப்போக்கில் கைவசப்படுத்துகின்றனரா? மனிதர்களுக்கு ஒரு வெளிமனம் இருக்கிறது என்ற யதார்த்தம் பூமியில் ஒரு பெரும் அகங்காரத்தை வளர்த்துக் கொள்வதற்கான மிக வலிமையானதொரு சாத்தியக்கூறு அவர்களுக்கு இருக்கிறது என்று அர்த்தமாகிறது. சிலர் மற்றவர்களை விட குறைவான கர்வம் கொண்டுள்ளனர், சிலர் அதிக கர்வம் கொண்டுள்ளனர். ஏனெனில் சில ஆன்மாக்கள் தங்களுடைய முந்தைய பிறவிகளில் கடினமாக உழைத்து தங்கள் அகங்காரத்தை வேரோடு பிடுங்கி எறிந்துவிட்டு இப்போது பணிவாக இருக்கின்றனர். ஆனால் மற்றவர்கள் பணிவை கற்றுக்கொள்ள தவறிவிட்டு அகங்காரத்தை வேறறுப்பதற்காக இப்போது பூமியில் மீண்டும் பிறப்பெடுத்துள்ளனர். துரதிருஷ்டவசமாக பூமியில் அவர்களுடைய அகங்காரம் பூதாகாரமாக வளர்ந்து இறுதியில் அந்த அகங்காரத்தின் காரணமாக அவர்கள் மேலும் பல குறைபாடுகளை கைவசப்படுத்துகின்றனர். ஓர் எளிய எடுத்துக்காட்டை இங்கு கொடுக்கிறேன். பழி வாங்குதல் என்பது ஒரு திட்டமிடப்பட்ட செயல் என்பதால் அது மாபெரும் பாவங்களில் ஒன்றாக ஆகிறது. எதிர்மறையான நோக்கத்தோடு அது செய்யப்படுகிறது. ஆன்மீக ரீதியாக 4வது தளத்தின் 5வது நிலையில் ஒருவர் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். அவர் பழிவாங்கும் போக்கு கொண்டவராக இல்லாமல் போகலாம். அதாவது பழிவாங்கும் இயல்பு அவருடைய ஆன்மாவுக்கு இல்லை என்று அர்த்தம். ஆனால் எப்படியோ அவர் கர்வம் கொண்டு விடுகிறார். அவருடைய புற உலகில் நிகழ்கின்ற ஏதோ ஒன்று அவருடைய அகங்காரத்திற்கு தீனி போடுகிறது. உலக ரீதியான ஏதேனும் ஒரு சாதனையாக அது இருக்கலாம். அவருக்குள் கர்வம் உருவாகி கொண்டிருக்கின்றது என்ற தகவலை அவருடைய ஆழ்மனம் அவருக்கு கொடுக்கிறது. ஆனால் அவர் தன் ஆழ்மனதின் அறிவுரையை கேட்க மறுக்கிறார். ஏனெனில் அவர் தன் கர்வ உணர்வை ரசிக்கிறார். கர்வத்தினால் ஏற்படும் பிரச்சனை அதுதான். நீங்கள் சக்தி வாய்ந்தவர் என்ற உணர்வை அது உங்களுக்கு கொடுக்கிறது. நீங்கள் அந்த உணர்வுக்கு பழக்கப்பட்டு விடுகிறீர்கள். காலப்போக்கில் இந்த கர்வம் மென்மேலும் வளர்ந்து இறுதியில் உங்கள் அகங்காரம் விஸ்வரூபம் எடுக்கும்படி செய்கிறது. தன்னை சுற்றி இருக்கின்ற எல்லாவற்றையும் அது தன் கவனத்தில் வைத்திருக்க விரும்புகிறது. குறிப்பாக மற்றவர்களின் சாதனைகளை அது கவனிக்கிறது. யாரேனும் ஏதேனும் நல்லது செய்யும் போது அவருடைய அகங்காரம் பூதாகரமாகிறது. ஏனெனில் தான் எப்போதும் முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்று அது விரும்புகிறது. தான் தனி சிறப்புடன் திகழ வேண்டும் என்று அது விரும்புகிறது. கடவுள் எல்லோரையும் தனிச்சிறப்பு கொண்டவர்களாகவும் சமமானவர்களாகவும் படைத்துள்ளார் என்பதை அது உணர்வதில்லை. அதனால்தான் ஒன்றை இன்னொன்றோடு ஒப்பிடுவது தவறு என்று கூறப்படுகிறது. அகங்காரம் ஒப்பீடு செய்ய தொடங்கும் போது பொறாமை அங்கு தலை தூக்குகிறது. தினந்தோறும் ஒப்பீடு தொடரும் போது அந்நபர் உள்ளூர வயிற்றெரிச்சல் கொள்ள தொடங்குகிறார். அவருக்குள் கோபம் உருவாகிறது. அந்த தீவிரமான எதிர்மறை உணர்வு ஒரு காட்டு தீயை போல பரவி இறுதியில் வெறுப்பாக மாறுகிறது. உங்களுக்குள் வெறுப்பு ஏற்பட்டு விட்டால் உங்கள் மீது எந்த தாக்கமும் விளைவிக்க முடியாத அளவுக்கு உங்கள் ஆள் மனதை நீங்கள் செயலிழக்க வைத்து விட்டீர்கள் என்று பொருள். தர்க்க ரீதியான காரணம் எதுவும் உங்களை அப்போது சமாதானப்படுத்தாது. உங்களுக்குள் இருக்கும் அந்த வெறுப்புணர்வு உங்கள் பார்வையை மழுங்கடித்துவிடும். பழி வாங்குவதற்கு நீங்கள் தூண்டப்படுவீர்கள். ஒருவரை நீங்கள் பழி வாங்கிவிட்டால் உடனே உங்கள் ஆழ்மனம் மூடிவிடுகிறது. அதிலிருந்து மீள்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைப்பது அரிது. எனவே 4வது தளத்தின் 5வது நிலையில் உள்ள அந்த ஆன்மாவிடம் துவக்கத்தில் பழிவாங்கும் இயல்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் தன் கர்வத்தை கட்டுப்படுத்த தவறியது அவருடைய ஆன்மீக ரீதியான வீழ்ச்சிக்கு வழிவகுத்துள்ளது. கர்வம், பொறாமை, கோபம், வெறுப்பு, பழிவாங்குதல். பழிவாங்குதல் என்பது மிகவும் கீழ்த்தரமான மனித பண்பு நலன்களில் ஒன்று. பழிவாங்கும் போக்கை கொண்ட மக்களை ஆன்மீக விதி ஒருபோதும் சகித்துக் கொள்வதில்லை. எனவே கர்வம் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் அதை உடனடியாக நீங்கள் அறுத்தெறியாவிட்டால் அது மிகவும் சக்தி வாய்ந்த ஓர் எதிர்மறை ஆற்றலாக மாறி உங்கள் ஆன்மாவுக்கு தீங்கு விளைவிக்கும். ஒருவரால் பல்வேறு வழிகளில் பழிவாங்க முடியும். பழிவாங்குதல் என்பது உடல் ரீதியாக ஒருவரை காயப்படுத்துவதை பற்றியது அல்ல. அதன் நேரடியான அர்த்தம் அதுதான். ஆனால் ஒருவரை இகழ்ந்து பேசுவது, அவருக்குள் தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்துவது, தவறான செயல்களை செய்ய வஞ்சகமாக அவரை ஊக்குவிப்பது ஆகியவற்றின் மூலம் உங்களால் அவரை பழிவாங்க முடியும்.
தெரிந்தே ஒருவரை உடல் ரீதியாகவோ உள ரீதியாகவோ உணர்ச்சி ரீதியாகவோ அல்லது ஆன்மீக ரீதியாகவோ நீங்கள் காயப்படுத்தும் போது நீங்கள் அவரை பழிவாங்குகிறீர்கள் என்று அர்த்தம். பணிவாக இருப்பது என்றால் என்ன? 1. நீங்கள் ஓர் உயர்ந்த சக்தியால் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்திருப்பது. உண்மையை தேடிக்கொண்டிருக்கின்ற ஆன்மீக பாதையில் சென்று கொண்டிருக்கின்ற ஒருவர்தான் ஒரு பணிவான நபர். அப்படிப்பட்ட ஒருவர் படைப்பு என்றால் என்ன என்பதை மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார். கடவுள்தான் தன்னை படைத்திருக்கிறார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். பணிவாக இருப்பது என்றால் இந்த உண்மையை ஒருபோதும் மறக்காமல் இருப்பது என்று பொருள். நாம் எல்லோருமே கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லோரும் அவருக்கு சொந்தமானவர்கள். அறிவார்ந்த, நியாயமான, இரக்கம் கொண்ட ஒரு கடவுளின் உடைமைகளாக நாம் இருப்பது நமக்கு கிடைத்திருக்கும் ஓர் ஆசீர்வாதம். பணிவாக இருப்பதன் மூலம் அத்தொடர்பை தக்க வைத்துக் கொள்வது நம் கைகளில் தான் இருக்கிறது. 2. கர்வம் என்பது சுயத்தை பற்றியது என்றால் பணிவு என்பது தன்னலமின்மையை பற்றியது. கடவுளையும் அவருடைய பண்பு நலன்களையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அந்த பண்பு நலன்களை கடைபிடித்து வாழ வேண்டும். கடவுளின் முதல் பண்பு நலன் பணிவு. பணிவு என்பது இருத்தலின் ஓர் இயற்கையான வடிவம். இயற்கையை நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்த்தால் கடவுள் அழகை படைத்திருப்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அவருடைய படைப்புகளுக்கு அழகை கொடுப்பது அவற்றின் தோற்றம் அல்ல, மாறாக இயற்கை என்பது பணிவு கொண்டது என்ற உண்மைதான். இயற்கை நமக்கு தேவையான எல்லாவற்றையும் வழங்குகிறது. அது முற்றிலும் தன்னலமற்றது. இந்த தன்னலமற்ற பண்பு நலன்தான் ஆன்மீகத்தின் மையமாகும். மேலும் இயற்கை இணக்கமாக இணைந்து வாழ்கிறது. நீரோடைகள் ஆறுகளாக ஆகின்றன, ஆறுகள் கடல்களாக ஆகின்றன, கடல்கள் பெருங்கடல்களாக ஆகின்றன. இயற்கையில் சமநிலையும் ஒற்றுமையும் இணக்கமும் இருக்கின்றன. எல்லாவற்றையும் விட மேலாக இயற்கையில் பணிவு இருக்கிறது. தான் ஒரு பெருங்கடலாக ஆக விரும்புவதாக ஒரு நீரோடை ஒருபோதும் கூறுவதில்லை. பிரபஞ்சத்தில் தன்னுடைய இடம் எது என்பதை அது அறிந்திருக்கிறது. அது தன் வேலையை பணிவோடும் மகிழ்ச்சியோடும் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து தன் பங்கை ஆற்றுகிறது. மனிதர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். தன்னலமற்ற சேவைதான் உண்மையான ஆன்மீக கலையாகும். இப்பண்பு நலன் இயற்கையிடம் அபரிமிதமாக இருக்கிறது. 3. பணிவு கொண்டவர் போல பாசாங்கு செய்யாதீர்கள். உண்மையிலேயே பணிவு கொண்டவராக இருங்கள். கர்வம் என்பது எப்படி எண்ணத்தில் இருக்கிறதோ பணிவும் அது போலத்தான். தூய்மையற்ற நோக்கங்களை சரியான நல்ல நோக்கங்களாக வேடமிட்டு காட்டுவதில் அகங்காரம் திறமை பெற்றுள்ளது. நீங்கள் செய்து கொண்டிருப்பது சரியான காரியம் என்று அது உங்களை நம்ப வைத்து விடுகிறது. ஏனெனில் அகங்காரம் சுயநலமானது. அது எந்த விலை கொடுத்தேனும் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளும். அந்த விலை உங்கள் சொந்த ஆழ்மனமாகவும் ஆன்மாவாகவும் இருக்கக்கூடும். எனவே பணிவெனும் முகமூடியை மனிதர்கள் அணிந்திருக்கின்றனர். பணிவெனும் முகமூடியை மனிதர்கள் அணிந்திருக்கின்றனர். அவர்களுடைய வார்த்தைகளும் செயல்களும் அவர்கள் பணிவானவர்கள் என்ற அபிப்பிராயத்தை நமக்கு கொடுக்கும். ஆனால் அவர்களுடைய எண்ணங்கள் முழுவதும் கர்வம் நிரம்பி இருக்கும். தாங்கள் எல்லோரையும் விட மேன்மையானவர்கள் என்று அவர்கள் நினைப்பர். மக்களை சில காலம் அவர்கள் ஏமாற்றக்கூடும். ஆனால் இந்த ஆன்மாக்கள் இறுதியில் எப்போதும் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டு விடுகின்றனர். 4. நீங்கள் ஆன்மீக பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்றால் ஒருபோதும் கர்வம் கொள்ளாதீர்கள். நீங்கள் ஆன்மீக பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது குறித்து ஒருபோதும் கர்வம் கொள்ளாதீர்கள். பூமியில் உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கான அனைத்து அறிவும் உங்களுக்கு கிடைத்த பிறகும் நீங்கள் தவறு செய்வதை தேர்ந்தெடுத்தால் ஆன்மீக ரீதியாக நீங்கள் வேகமாக வீழ்ச்சி அடைவீர்கள். அந்த வீழ்ச்சி அதிக தீவிரமானதாக இருக்கும். தாங்கள் கடவுளின் வேலையை செய்து கொண்டிருப்பதாக பூமியில் பலர் நினைக்கின்றனர். மக்களிடம் அறிவை பரப்புவதன் மூலமும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு எடுத்து கூறுவதன் மூலமும் தாங்கள் அவர்களுக்கு ஒளியை வழங்குவதாக அந்த ஆன்மாக்கள் நினைக்கின்றனர். தங்களை ஆன்மீக தலைவர்கள் என்று அழைத்துக் கொள்கின்ற பலர் தங்களிடம் ஆன்மீக அறிவு இருப்பது குறித்து கர்வம் கொள்கின்றனர்.
இந்த ஆன்மீக கர்வம் தான் மிக மோசமான வகையான கர்வமாகும். ஆன்மாவுக்கு ஏற்படக்கூடிய மிக பெரிய சீரழிவு இதுதான். நீங்கள் ஆன்மீக அறிவை பெற்று உங்களை மேம்படுத்திக் கொள்ள விரும்பினால் சரியான குருவை தேர்ந்தெடுப்பது மிக முக்கியமான நடவடிக்கையாகும். பல குருமார்கள் அதிகார பசியுடன் இருக்கின்றனர். மாணவர்களை ஏமாற்றி எப்படி தங்களுக்கு சாதகமாக அவர்களை பயன்படுத்திக் கொள்வது என்பதை அவர்கள் அறிந்திருக்கின்றனர். அவர்கள் தங்கள் மாணவர்களின் அகங்காரத்திற்கு தீனி போடுவர். அவர்களுடைய சொந்த பயங்களை கொண்டு அவர்களை தங்கள் பக்கம் இழுப்பர். ஆன்மீக பாதை சுலபமானது அல்ல, கடினமான உண்மைகளை உள்ளடக்கியது அது. நீங்கள் உங்களுக்குள் சென்று பார்த்து உங்களை ஆய்வு செய்து உங்களிடம் இருக்கும் குறைபாடுகளை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அது எதிர்பார்க்கிறது. ஒரு தவறான குரு நீங்கள் கேட்க விரும்புகின்றவற்றை மட்டுமே உங்களிடம் கூறுவாரே தவிர உங்களுக்கு தேவையானதை அவர் கூற மாட்டார். ஓர் உண்மையான குரு எப்போதும் ஒரு மாணவனாகவும் இருக்கிறார். ஒரு குருநாதர் பணிவானவராக இருக்கிறாரா இல்லையா என்பதை உணர்த்தக்கூடிய முதல் அறிகுறி அதுதான். 5. நீங்கள் கடவுளின் ஒரு குழந்தை என்பதை எப்போதும் நினைவில் வைத்திடுங்கள். உங்கள் வசமுள்ள ஒரு அனைத்து அறிவும், நீங்கள் பெற்றுள்ள அனைத்து திறமைகளும், உங்களுக்குள் இருக்கும் அனைத்து நல்லவையும் உங்களுடையவை அல்ல. அவை உங்கள் ஊடாக பாய்ந்தோடுகின்றன. நல்லவை பாய்ந்தோடுவதற்கான ஓர் ஊடகமாக இருப்பதற்கு உங்கள் மனமும் உடலும் ஆன்மாவும் அதிர்ஷ்டம் செய்திருக்கின்றன. இந்த ஓட்டம் தான் உங்களை சரியான பாதையில் வைத்திருக்கிறது. ஆனால் அந்த ஓட்டத்திற்கு நீங்கள் உரிமை கொண்டாட தொடங்கும் போதும், நீங்கள் தான் அந்த இருத்தலுக்கு பொறுப்பு என்று நீங்கள் நம்பத் தொடங்கும் போதும், நீங்கள் மெல்ல மெல்ல அந்த ஓட்டத்தை குறைக்கிறீர்கள். இறுதியில் ஒரு நாள் அது வெறும் சொட்டு சொட்டாக ஓடி விரைவில் அந்த ஓட்டம் முழுவதுமாக நின்றுவிடும். அந்த ஓட்டம் உங்களை விட்டு விலகவில்லை, மாறாக நீங்கள் அதை விட்டு விலகிவிட்டீர்கள். கர்வமாக இருப்பதன் மூலம் அந்த ஓட்டத்தை நீங்கள் விலக்கிவிட்டீர்கள். ஆன்மீக விதிப்படி அந்த ஓட்டம் பணிவை நோக்கி கவர்ந்திழுக்கப்படுகிறது. ஆன்மீக ரீதியாக சரியாக இருக்கின்ற சேவை என்ற கோட்பாட்டை புரிந்து கொள்ளும் அளவுக்கு திறந்திருக்கின்ற இன்னொரு ஊடகத்தை அந்த ஓட்டம் நாடுகிறது. ஊடகங்கள் என்ற முறையில் நீங்கள் சேவகர்களாக செயல்படுகிறீர்கள். சேவை செய்வதன் மூலம் நீங்கள் சக படைப்பாளியாக ஆகிறீர்கள். ஆனால் நீங்கள் கர்வம் கொள்ளும் கணத்தில் நீங்கள் தனியாக இயங்குவதை தேர்ந்தெடுக்கிறீர்கள். கடவுளுடனான தொடர்பை துண்டித்துக் கொள்வதை தேர்ந்தெடுக்கிறீர்கள். இப்போது உங்கள் மனமும் உடலும் மட்டுமே உங்களுடன் இருக்கின்றன. அவை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் மனதையும் உடலையும் விட அதிக வேகமாக உங்கள் ஆன்மா தொடர்ந்து மறைந்து கொண்டிருக்கும். ஏனெனில் கடவுள் இல்லாமல் அதனால் வாழ முடியாது. நீங்கள் மதிப்பு வாய்ந்த ஒருவராக இருக்க விரும்பினால் ஆன்மீக செல்வமும் வலிமையும் உங்களுக்கு தேவை. ஆனால் அகங்காரம் ஆட்சி செய்ய விரும்புகிறது. நீங்கள் கடவுளை அங்கீகரிப்பதன் மூலம் சக்தியற்றவர்களாக ஆகிவிடுகிறீர்கள் என்று அது உங்களிடம் கூறுகிறது. கடவுளிடம் இருந்து விலகிச் செல்வதன் மூலம் உங்களுக்கு சக்தி கிடைத்திருப்பது போன்ற ஒரு மாயையை உங்கள் அகங்காரம் உங்களிடத்தில் ஏற்படுத்துகிறது. பொருட்செல்வத்தையும் புகழையும் அடைவதை நோக்கி அது உங்களை உந்தி தள்ளும். இது ஒரு நேர்மறையான உந்துதல் என்று நீங்கள் தவறாக நம்பி உங்கள் பௌதீக உலகில் மென்மேலும் அதிகமானவற்றை அடைவதற்கு நீங்கள் முயற்சி செய்வீர்கள். உங்கள் அகங்காரத்தை ஊக்குவிப்பதன் மூலமும் ஆள் மனதை விட உங்கள் வெளிமனதிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலமும் நீங்கள் உங்கள் ஆன்மாவை முற்றிலுமாக உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். கர்வம் எனும் ஆபத்தான தசையை வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இறந்து போகும்போதுதான் அந்த மாயை விலகுகிறது. உங்கள் ஆன்மா மதிப்பிடப்படும் போது நீங்கள் உங்கள் மாயையிலிருந்து விடுபடுகிறீர்கள். ஆனால் அதற்குள் காலம் கடந்து விடுகிறது. நிரந்தரமான உங்கள் ஆன்மா ஒன்றுதான் உண்மையான மதிப்பு கொண்டது என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். தற்காலிகமானவற்றின் மீது நீங்கள் உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் செலவிட்டு விட்டீர்கள். பௌதீக ரீதியான மற்றும் பொருள் ரீதியான அதிகாரத்தை கைப்பற்றுவதில்தான் உங்கள் ஆற்றல் முழுவதையும் நீங்கள் குவித்தீர்கள். அதிகாரத்தை பற்றி நினைக்காதீர்கள். மாறாக ஆன்மீக வலிமையை பற்றி சிந்தியுங்கள். உங்களால் பார்க்க முடிகின்ற அனைத்தும் தற்காலிகமானவை. உங்கள் கண்களுக்கு புலப்படாத பொருட்கள் அனைத்தும் நிரந்தரமானவை. இந்த உண்மையை உங்கள் மனதில் இருத்தி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தால் பொருட்செல்வம் மற்றும் புகழ் குறித்து நீங்கள் பேராசை கொள்ள மாட்டீர்கள். உண்மையில் செல்வமும் புகழும் உங்களை வந்தடையும் போது நீங்கள் அவை குறித்து நன்றி உணர்வு கொள்வீர்கள். மற்றவர்களுக்கு உத்வேகமூட்டவும்
கடவுளின் வேலையை செய்வதற்குமான ஒரு நிலையில் நீங்கள் இருத்தப்பட்டிருக்கிறீர்கள் என்ற உண்மையை நீங்கள் அறிவீர்கள். கடவுளின் வேலையை செய்வது என்றால் உங்கள் வலிமையான பதவியை பயன்படுத்தி அடுத்தவர் வளர்வதற்கு உதவுவது என்று பொருள். ஒருவருடைய ஆன்மாவை குணப்படுத்துவதும் வலிமைப்படுத்துவதும் இறுதியில் அந்த ஆன்மா உயர் நிலையை எட்ட அதற்கு உதவுவதும் தான் ஒவ்வொரு மனிதனின் உச்சகட்ட இலக்காக இருக்க வேண்டும். சிலர் ஏன் பணிவை ஒரு பலவீனமாக பார்க்கின்றனர்? பணிவின் உண்மையான அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாததுதான் அதற்கு காரணம். சுய மதிப்பும் பணிவும் இணைந்தே செல்கின்றன. அதாவது என்ன நிகழ்ந்தாலும் சரி, உங்களுடைய ஆன்மாவையும் மற்றவர்களுடைய ஆன்மாவையும் ஒருபோதும் காயப்படுத்தாத தேர்ந்தெடுப்புகளையே நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்பது அதன் பொருள். சரியாக சீர்தூக்கி பார்க்கும் திறனை பெற்றிருப்பது, உங்களுடைய வரம்புகளை அறிந்திருப்பது, அடுத்தவருக்கு தீங்கு விளைவிக்காமலும் அவரை மதிப்பு குறைவாக நடத்தாமலும் இருப்பது ஆகியவை பணிவின் அம்சங்கள். பணிவை ஒரு பலவீனமாக பார்க்கக்கூடாது. உண்மையில் கர்வம் தான் நீங்கள் உங்கள் குறைபாடுகளை ஒப்புக்கொள்வதை தடுக்கின்ற ஒரு பலவீனமாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் ஆழ் மனதிலிருந்து இயங்குவதற்கு பணிவு உங்களுக்கு உதவுகிறது. ஆழ்மனம் தோற்றங்கள் மீது அக்கறை கொள்வதில்லை. அது உங்கள் அகங்காரத்தை குழி தோண்டி புதைத்துவிட்டு எது சரியோ அதை செய்யும். சில சமயங்களில் நீங்கள் உங்கள் குறைபாடுகளை ஒப்புக்கொள்வீர்கள். ஆனாலும் உள்ளூர நீங்கள் மிகவும் கோபமாக இருப்பீர்கள். குறைபாடுகளை ஒப்புக்கொள்வது உங்களுக்கு மன அமைதியை கொண்டு வர வேண்டுமே அன்றி கோபத்தை அல்ல. தாங்கள் செய்வது தவறு என்பதை ஒப்புக்கொள்வதற்கு சிலருக்கு நெடுங்காலம் தேவைப்படுகிறது. அவர்களுடைய அகங்காரம் அங்கு கோலோச்சி கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு வலிமையான அறிகுறி அது. பணிவு மிகவும் மதிப்பு வாய்ந்தது. ஏனெனில் உங்களுக்குள் இருக்கின்ற அறநெறி சார்ந்த உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ளவும் நீங்களே உங்களுடைய வழிகாட்டியாக இருக்கவும் அது உங்களுக்கு உதவுகிறது. எனவே பணிவு எப்படி ஒரு பலவீனமாக ஆகும்? நீங்கள் உங்களிடம் நேர்மையாக நடந்து கொள்வதற்கு பணிவு உதவுகிறது. உங்கள் அகங்காரம் காயப்பட்டுள்ளதா அல்லது நீங்கள் வெறுமனே உங்கள் நம்பிக்கைகளில் உறுதியாக இருக்கிறீர்களா என்பதை ஒரு நொடியில் உங்களால் சீர்தூக்கி பார்த்துவிட முடியும். அறநெறிக்கு உட்பட்டு நடந்து கொள்ளப் போவதாக தீர்மானிப்பது ஒரு நல்ல விஷயம்தான். ஏனெனில் நீங்கள் உங்கள் ஆன்மீக தளத்திலிருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். தீமையை பொறுத்துக் கொள்வது பணிவு அல்ல. ஏராளமான மக்கள் கோழைகளாக இருப்பதற்கு பணிவை ஒரு சாக்குப்போக்காக பயன்படுத்துகின்றனர். அப்போது ஒரு பலவீனமாக ஆகிறது. பணிவு என்றால் தீமையை ஊக்குவிக்காமல் அதை எதிர்த்து போராடுவது என்று அர்த்தம். அப்படி செய்வதற்கான வலிமையை கடவுளிடமிருந்து நீங்கள் பெறுகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். தான் கர்வம் கொண்டிருக்கிறோமா என்பதை ஒருவர் எவ்வாறு தெரிந்து கொள்வது? பின்வருபவை கர்வத்திற்கான அறிகுறிகளாகும். 1. கடவுள் இருக்கிறார் என்பதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. 2. உங்களுடைய குறைபாடுகளை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு மிக கடினமானதாக உள்ளது. 3. நீங்கள் தவறு செய்துள்ளீர்கள் என்பதையும் இன்னொருவர் செய்ததுதான் சரி என்பதையும் நீங்கள் கண்டுபிடிக்கும் போது அதை உங்களால் கையாள முடியவில்லை. 4. உண்மையிலிருந்து நீங்கள் விலகி ஓடுகிறீர்கள். 5. மற்றவர்களை விட நீங்கள் உயர்ந்தவர் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். 6. நீங்கள் மட்டுமே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். 7. நீங்கள் தவிர்க்கப்பட முடியாதவர் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். 8. உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்றும் ஆன்மீக அறிவை கைவசப்படுத்த உங்களுக்கு விருப்பமில்லை என்றும் நீங்கள் உணர்வீர்கள். 9. உங்களுடைய கண்ணோட்டம் மட்டுமே ஒரே கண்ணோட்டம் என்று நீங்கள் நினைப்பீர்கள். 10. மக்களை நீங்கள் எப்போதும் மட்டம் தட்டி கொண்டும் சிறுமைப்படுத்திக் கொண்டும் இருப்பீர்கள். 11. நீங்கள் ஒருவருடைய உணர்வுகளை காயப்படுத்தினால் அது பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். 12. உங்களுக்கு நிகழ்கின்ற அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் நீங்கள் தான் காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். 13. ஏதோ ஒன்றில் மற்றவர்கள் உங்களை விட அதிக திறமையானவர்களாக இருக்கின்றனர் என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தவறி விடுகிறீர்கள். 14. பிரார்த்தனை முக்கியமற்றது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். 15. எல்லோரிடமும் குறைபாடுகள் இருக்கின்றன என்பதையும் எல்லோரும் தவறுகள் செய்கின்றனர் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்வதில்லை. 16. நீங்கள் உங்களை பற்றி மட்டுமே சிந்திக்கிறீர்கள். 17. நீங்கள் பொறுமையின்றியும் எரிச்சலோடும் பிடிவாதமாகவும் இருக்கிறீர்கள். மக்களுடைய குறைபாடுகள் உங்களுக்கு எரிச்சலூட்டுகின்றன. 18. மாற்றத்தை நீங்கள் எதிர்க்கிறீர்கள். 19. ஒருவர் உங்களோடு உடன்பட மறுத்தால் அதை உங்களால் கையாள முடிவதில்லை. ஒருவர் எவ்வாறு பணிவை கைவசப்படுத்துவது? 1. உங்கள் ஆழ் மனதை திறந்து விடுங்கள். நீங்கள் உங்கள் ஆழ் மனதிலிருந்து இயங்கும் போது பணிவு உங்களுடைய இயல்பாக ஆகிவிடும். 2.
பிரார்த்தனை செய்யுங்கள். நீங்கள் தினந்தோறும் முறையாகவும் உண்மையாகவும் பிரார்த்தனை செய்யும் போது நீங்கள் கடவுளால் படைக்கப்பட்டவர் என்ற உண்மையை நீங்கள் எப்போதும் நினைவில் வைத்திருக்கிறீர்கள். இது உங்களை பணிவோடு இருக்க வைக்கும். 3. இணக்கமாக இணைந்து வாழ்வதையும் ஒற்றுமையையும் புரிந்து கொள்ளுங்கள். கடவுள் எல்லோரையும் சமமானவர்களாக படைத்தார். எனவே நீங்கள் இன்னொருவரை விட உயர்ந்தவர் என்ற எண்ணம் உங்களிடத்தில் தோன்றும் கணத்தில் உங்கள் சிந்தனையில் ஒரு குறைபாடு இருக்கிறது என்று அர்த்தமாகிறது. நாம் எல்லோரும் நம் சொந்த சோதனைகளுக்காகவும் பயிற்சிக்காகவும் குறிக்கோள்களுக்காகவும் வெவ்வேறு பரிசுகளோடு பூமிக்கு வருகிறோம். எனவே ஒருவர் இன்னொருவரை விட மேன்மையானவர் என்ற பேச்சுக்கே அங்கு இடமில்லை. 4. மற்றவர்களுக்கு எப்படி சேவை செய்வது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். தன்னுடைய சொந்த விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளவே அகங்காரம் விரும்புகிறது. ஆனால் பணிவு என்ற பண்பு நலன் சேவைக்கான பாதையில் உங்களை அழைத்துச் செல்கிறது. 5. திறந்த மனதுடன் இருங்கள். அடுத்தவருடைய கண்ணோட்டத்தை புரிந்து கொள்ளுங்கள். 6. உங்களுடைய குறைபாடுகளை ஒப்புக்கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்களால் மாற முடியும். 7. ஆன்மீக அறிவுக்காக உங்கள் மனக்கதவை எப்போதும் திறந்து வைத்திடுங்கள். ஒரு பணிவான நபர் எப்போதும் ஒரு மாணவராக இருக்கிறார். ஆனால் ஆன்மீகத்திற்குள் மிக ஆழமாக சென்று விடாதீர்கள். நாங்கள் கூற வருவது இதுதான். கோட்பாட்டிற்குள் எப்போதும் சிக்கி கிடக்காதீர்கள். ஒரு மாணவர் என்ற முறையில் நீங்கள் கற்றுக்கொண்டுள்ள விஷயங்களை படிப்படியாக பயிற்சி செய்யுங்கள். அப்போது நீங்கள் உங்கள் ஆன்மாவை வலிமைப்படுத்துகிறீர்கள். ஆனால் நீங்கள் வெறுமனே அறிவை பெறுவதோடு நிறுத்திவிட்டு நீங்கள் உள்ளிருந்து மாறுவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் போகும்போது உங்கள் அகங்காரத்தை நீங்கள் பலப்படுத்திக் கொண்டிருப்பீர்கள். 8. இரக்க உணர்வுடன் இருங்கள். அடுத்தவர்களுடைய உணர்வுகளையும் மனதில் வைத்திடுங்கள். அவர்கள் மீது கரிசனம் கொண்டு அவர்களுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளுங்கள். 9. பொறுமையாக இருங்கள். மக்கள் ஆன்மீக வளர்ச்சியின் பல்வேறு நிலைகளில் இருக்கின்றனர் என்பதையும் அவர்களுடைய சோதனைகளும் பயிற்சியும் கர்ம வினைகளும் வேறுபட்டிருக்கின்றன என்பதையும் நினைவில் வைத்திடுங்கள். அவர்களுடைய ஆன்மீக அறிவின் நிலைகளும் வெவ்வேறாக இருக்கின்றன. அவர்களை எடை போடாதீர்கள். மாறாக அவர்கள் வளர்வதற்கு உதவுங்கள். 10. உங்களுக்கு ஏதேனும் நல்லது நடக்கும் போதோ அல்லது உங்கள் புவி உலகில் நீங்கள் ஏதேனும் ஒன்றை சாதித்திருந்தாலோ எப்போதும் கடவுளுக்கு நன்றி கூறுங்கள். அதோடு உங்களுக்கு உதவியுள்ள உங்கள் சக மனிதர்களுக்கும் ஆவி உலக ஆன்மாக்களுக்கும் நன்றி கூறுங்கள். 11. ஒரு விஷயம் குறித்து நீங்கள் உறுதியற்று இருக்கும் போது உங்கள் நம்பிக்கைக்குரிய ஒருவரிடம் அறிவுரை கேளுங்கள். இன்று உதவியோ அல்லது அறிவுரையோ கேட்பதற்கு மக்களின் கர்வம் இடம் கொடுப்பதில்லை என்பது ஒரு முக்கியமான பிரச்சனையாகும். அவ்வாறு கேட்பதை பலவீனத்தின் ஓர் அறிகுறியாக அவர்கள் பார்க்கின்றனர். உங்களுக்கு உதவி தேவை என்பதை வெளிப்படையாக கூறுவதற்கு வலிமை தேவைப்படுகிறது. ஆனால் உதவி கேட்காமல் இருப்பதும் பிரச்சனைகளை யாருடைய உதவியும் இல்லாமல் உங்களால் சமாளித்துவிட முடியும் என்று உங்களை நீங்களே நம்ப வைப்பதும் கர்வத்திற்கான ஒரு அறிகுறியாகும். 12. கடவுளிடம் சரணடையுங்கள். சரியான பாதையில் பயணிப்பதற்கு உங்களால் இயன்ற அளவு சிறப்பாக முயற்சி செய்யுங்கள். ஆனால் விளைவு இறைவனின் கைகளில் உள்ளது என்பதை அறிந்திடுங்கள். கடவுளின் திட்டம் உங்கள் மனதில் உள்ள திட்டத்தை விட மிகவும் உயர்ந்த தன்மை கொண்டது. ஆன்மீகம் என்பது உங்கள் அகங்காரத்தை முற்றிலுமாக வேறறுப்பதை உள்ளடக்கி இருப்பதால் கர்வம் கொண்டிருக்கும் மக்களுக்கு இது ஒரு பயங்கரமான விஷயமாக இருக்கும். எனவே நீங்கள் மிகுந்த கர்வம் கொண்டிருந்தால் ஓர் ஆன்மீக பயணத்தில் அடியெடுத்து வைப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கும். கர்வம் கொண்ட ஒருவர் மாறுவது சாத்தியம்தான். ஆனால் அவர் அந்த மாற்றத்திற்காக கடினமாக உழைக்க வேண்டும். ஏனெனில் நீங்கள் மாறுவதை தடுப்பதற்கு உங்கள் அகங்காரம் இன்னும் அதிக கடினமாக உழைக்கும். உங்கள் அகங்காரத்தின் காரணமாக பல ஆண்டுகளாக நீங்கள் லௌகீக உலகில் வேரூன்றி போயிருக்கிறீர்கள். ஆன்மீகம் என்பது அந்த வேர்களை அறுத்துவிட்டு ஓர் உயர்ந்த புரிதலின் அடிப்படையில் புதிய வேர்களை வளர்த்தெடுப்பதை பற்றியதாகும். அகங்காரம் உங்களை எந்த உயரத்திற்கும் அழைத்துச் செல்லாது. ஆனால் பணிவு நீங்கள் உயரே பறப்பதற்கும் அதே சமயத்தில் அடக்கத்தோடு இருப்பதற்கும் உங்களுக்கு உதவுகிறது. காத்திருங்கள் ஆவி உலகின் நிறைவு பகுதிக்காக. ஆவி உலகின் விதிகள் தொடரும்.